பல காரியங்கள் இன்றைக்கும் பழமையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். பிசாசு அவனுடைய போக்குல நிறைய காரியங்கள் செய்யலாம், ஆனா அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்கள் சத்துருக்களின் கைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 60:12 வாசிங்க. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். உங்கள் சத்துருக்களை யார் மிதித்து போடுவார்? தேவன் தான் மிதித்து போட போகிறார். தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துரு, கடன் பிரச்சனை, கண்ணீர், கவலை, வியாதி, நோய் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுவாரு? மிதித்து போட இன்றைக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஆமா, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா 9:11 வாசிங்க. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்று இருக்கிறவர்களை சொஸ்தப்படுத்தினார். பாருங்க, இங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவிடத்துல எல்லாரும் போனாங்க. அதுல ஒருத்தி தான் பாருங்க, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. முதலாவது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இரண்டாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள் நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கா, வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிருக்கிறாரா, ஊமைகள் பேசியிருக்கிறார்களா, முடவர்கள் நடந்திருக்கிறார்களா, கண்ணு தெரியாதவங்களுக்கும் கடித்திருக்கலாம், அப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கான். உடனே அவன் என்ன பண்ணிருக்கான்? அநேக வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையில கடைசியான ஒரு முயற்சி எடுக்கிறான். அப்ப முயற்சி எடுக்க கேள்விப்பட்டு இந்த முயற்சி எடுக்கிறார். நாம அநேக சாட்சிகளை கேட்டாலும் நமக்கு ஒரு அர்த்தமும் நடக்க மாட்டேங்குது. ஏன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம பாடிக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா விரும்பப்படக்கூடிய விசுவாசம் இல்லை. ஆமென். ஆமா, அல்லேலூயா. அதை என்ன படிங்க பாஸ்டர். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். யாருக்கு? யாரை சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை தான் சொஸ்தப்படுத்தினார். அதெல்லாம் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. இன்றைக்கு 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து பேசுகிறோமே, அந்த இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அநேகர் இயேசுவை நெருங்கி கொண்டு வந்தார்கள். எனக்கு அற்புதம் நடக்காதா, எனக்கு எதுவும் நடக்காதா, எனக்கு நடக்காதா, அவரை வந்தவன் இயேசு வந்தாவே நிறைய கூட்டங்கள் வரும், ஆயிரக்கணக்கான. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒண்ணு நடக்காதான்னு சொல்லி. ஆனா அத்தனை பேருக்கும் இயேசு சொல்ல, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, என்னிடத்திலிருந்து வல்லமையாய் புறப்பட்டதேன்னு சொல்லு. என்னை தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து வல்லமை. இயேசு கிறிஸ்து வராருன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் சுகமாவீங்க? எத்தனை பேர் சுகமாவீங்க? நீங்க வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? எத்தனை பேருக்கு ஒரு உதவியை பெற்றுக்கொள்ள முடியும்? சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்பினவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் என்று இன்னைக்கு அந்த விருப்பம் இருக்கா? பாருங்க, 18 வருஷமா ஒருத்தர் என்ன பண்றார்? ஆலயத்துக்கு வர, உபவாச ஜெபத்துக்கு வந்திருப்பா, இரவு ஜெபத்துக்கு வந்திருப்பா. ஆனா அன்னைக்கு இயேசு பார்த்து அவளை தொடுகிறார், அவள் விடுதலை அடைகிறார். ஆமென் சொல்லுங்க. பலவீனப்படுத்துகிற ஆவின்னு சொல்லிடுறார். அப்ப நீங்க எத்தனை நாள் வருகிறது என்று இல்லை, அவர் மேல வாஞ்சியா இருந்தா ஒரு விடுதலை கிடைக்கும்.
நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் சொல்லி நம்பினால் விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை அடைய வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருந்தால் சொஸ்தம் அடையும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் வருவாங்க 10 வருஷம் 15 வருஷம் எல்லாம் வருவாங்க. அவங்க அதே கடல்ல இருப்பாங்க, அதே வியாதியா இருப்பாங்க. யார் இடத்துல தப்பு இருக்கு? ஆனா இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். இயேசு எல்லாருக்கும் சுகம் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் ஒழுங்கா படிக்கணுங்க. கர்த்தர்